அவரும் 2000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி தரங்கிறாரு. எங்க அண்ணன் வந்து 2500 தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு குரூப் 2500 எங்க இருந்து எடுத்து கொடுப்பாரு? 2500 உங்க அண்ணன் எங்க இருந்து எடுத்து கொடுப்பாரு? அவனே சைக்கிள் ஓட்ட தெரியாம குடிச்சிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தா 2500 தர்றாங்க. அவரு தாலிக்கு தங்கம் தர்றாங்க. தாலிக்கு தங்கம் கொடுப்ப, தாலி இருக்கிற டாஸ்மாக எப்ப இழுத்து மூடுவேன். அதுக்கு ஒரு வார்த்தை உங்க அண்ணனை பேச சொல்லு. எங்க அண்ணன் சொல்றாரு, நம்ம அண்ணன் சொல்றாரு, மூடிடுவோம் பாட்டு. ஐயா கை கால் நடுக்க வலிக்கும், எங்களுக்கு மயக்கமா வரும் அப்படின்னு யாரு? மது பிரியர்கள். குடிகாரன் சொல்லக்கூடாது, திமுக கோச்சுக்கும். மது பிரியர்கள். அந்த மது பிரியர்களுக்கு என்ன பண்ணுவ? எங்க இயற்கை பானம் இருக்குடா, பரம்பால் இருக்கு, தென்னம்பால் இருக்கு, ஈச்சம்பால் இருக்கு, அந்த கடையில நாங்க திறந்து விடுவோம். அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் குடி, எவ்வளவு வேணாலும் குடிச்சிட்டு பார்த்துக்கிற, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சாராய வியாபாரம் தேவையில்லை. இதை முற்றுமுழுவதுமா ஒழிக்கிறோம். எங்கள் தாத்தன் காமராஜர் காலத்துல மதுவிலக்கு எப்படி தமிழ்நாட்டில் அமல்ல இருந்துச்சோ அப்படி அந்த சீமாவுடைய ஆட்சி காலத்துல மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம். மாற்று வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 50,000 கோடி இருக்கீங்க. மாற்று வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இருக்கு பனம்பால் எடுக்கிறோம்ல, அந்த பனமரத்துல இருந்து 80 வகையான பனை பயிர் வருது. அதுல இருந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். பனம் கொட்டாய் அந்த இது பண்ணுவோம், பாய் பண்ணுவோம், அதை ஏற்றுமதி செய்வோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் சூரியகாந்தி எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, அதுல இருந்து உரம் தயாரிக்கிற தொழிற்சாலை, கடலையில இருந்து கடலை மிட்டாய் செய்யற தொழிற்சாலை, அதுல இருந்து புண்ணாக்கு செய்யற தொழிற்சாலை, அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, இப்படி அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அமைப்போம். அதுல அரசுக்கு வருமானம், நாட்டு மக்களுக்கு சம்பளம். நாங்க இந்த ஆட்சியாளர் ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறோம், ஒரே நாள் 6550 கோடி போட்டீங்களா? அந்த ஒரே நாள்ல 6550 கோடி போட்டதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? 3 மாச தொகை 3000, வெயிலுக்கு 2000 சேர்த்து 5000 நாங்க போட்டுட்டோம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. 6550 கோடி. அந்த 6550 கோடி அந்த நாட்டு மக்கள்கிட்ட, அதே தாய்மார்கள்ட்ட, அம்மா நான் உங்களுக்கு இலவசம் கொடுக்கலாமா, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா என்னன்னா நிதி நிலைமை பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே 4.25 லட்சம் கோடி கடவை அதிமுக வாங்கி வச்சது, இப்ப நாங்க ஒரு 6 லட்சம் கோடி வாங்கிட்டோம். அதனால இந்த காசை என்ன பண்ற 6550 கோடியை ஒரு தொழிற்சாலையை நிறுவனம் அரசு. அந்த தொழிற்சாலையில 18,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒரே நாள்ல இவங்க செலவு செஞ்ச காசுக்கு 6550 கோடி போட்டதுக்கு ஒரு தொழிற்சாலையை நிறுவனம், அந்த தொழிற்சாலை 18,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த 18,000 பேர் யாரா இருப்பான்னா, இந்த 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல கை, உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைகள் ஏதாவது இருந்தா, படிச்ச பொண்ணுங்க இருந்தா தொழிற்சாலைக்கு, அரசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு அனுப்புங்க. மாசம் 25,000 சம்பளம் தரோம். அதுல நீ 5,000 10,000 வாங்கிக்கதாயி, அவன் காசு கொடுக்க மாட்டேங்கிறான், அரசு காசை வாங்கிட்டு பையன் எனக்கு கொடுக்கல, பொண்ணு எனக்கு கொடுக்கல அப்படின்னா அடுத்த மாசம் வேலையை விட்டு நாங்க துரத்தி போந்தாயி, நீ அந்த காசை வாங்கிக்கிற ஒரு முதலமைச்சர் சொல்லி இருந்திருந்தா இங்க இருக்கிற தாய்மார்கள் வேணாம்னு சொல்லிருப்பாங்களா? தான் பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அது நோக்கம் பெற்று விளம்பரம். எங்க பாரு வீடியோ பார்க்கறது எதை ஓபன் பண்ணாலும் நம்ம அண்ணன் பேசுறத கேட்டுட்டே வரும். திடீர்னு பார்த்தா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும், லொட்டும். ஸ்டாலின் தொடர்ந்தா தமிழ்நாடு லொட்டிக்கிட்டு தான் போகும். பாருங்க பாட்டு, ஸ்டாலின் தொடரட்டும். என்ன தொடரட்டும்? ஸ்டாலின் தொடரட்டும். ஆட்சி கட்டிக்கிட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும். தாய்மார்கள் தாலி அழிக்கட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும். கனிம வளத்தை திருடட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும். இங்க இருக்கிற இயற்கை வளங்களை திருடட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும். மக்களுக்கு இலவசம் கொடுத்து ஏமாத்தட்டுமா? எதுக்கு ஸ்டாலின் தொடரணும்? ஸ்டாலின் அப்படி எங்க நல்லாட்சி கொடுத்தாரு? பொற்கால ஆட்சியா? இதுக்கு பேர் பொற்கால ஆட்சியா? இதுக்கு பேர் முதல்ல ஆட்சியா? என்ன ஆட்சினே தெரியாம ஒரு ஆட்சி. இந்த பக்கம் இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த திமுக காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுக்கு நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுப்போம். நீங்க தண்டனை பெற்றுக் கொடுக்கிறவர்கிட்ட பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரம் பண்ணது யாரு? உங்க கட்சிக்காரங்க தானே. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினது யாரு? இல்ல அது வந்து கருணையில வருது. அந்த கருணையில வரும் இந்த வாரம். அது இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை அறிவிச்சுக்காரல அதுல வரும். நீங்க இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மது போதை, கஞ்சா போதை, அபினு, இந்த மெத்தபட்டமையில இந்த ஊசி. இதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஏதாவது ஒரு போதை வசதிக்கு அடிமையாயிரலாம். அதனாலதான் இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது. அதை தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இல்ல பேசுவதற்கு ஒரு வாய்தா வந்திருக்குமா? அதை பத்தி பேச மாட்டேன். கேட்டா நாங்க 10,000 தர்றோங்க. அது 10,000 பேர் என்ன வச்சுக்க தெரியுமா? தொகை நாட்டு மக்களுக்கு திமுக ஆட்சியில அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லையா? அதனால கருணை வரலாம். அந்த கருணை மகாராசா பாரிவர்கள் பரம்பரையில வந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க ஒரு கேள்வியை கேட்கிறோம். தூத்துக்குடியில 13 பேரை துடிக்க சுட்டு கொன்னிய, வாயில என் தங்கை ஸ்டோரியை சுட்டு கொன்னிய, அன்னைக்கு உங்க கருணை எங்கடா போச்சு?
அன்னைக்கு உங்க கருணைகள் எங்க போச்சு? அந்த கருணை போராடுகின்ற என் நிலம் நாசமாயிருச்சு, என் காற்று நாசமாயிருச்சு. இந்த காற்றை சுவாசித்தால் எனக்கு புற்றுநோய் வருது.